என்று மன அழுத்தத்தோடு வாழ்வதை கிறிஸ்துவ வாழ்க்கை கடுமையாக்கி விடுகிறது. If I slip up somewhere, he'll come down upon me. நான் எங்கேயாவது தவறிவிட்டால் அவர் உடனே எனக்கு விரோதமாய் வருகிறார். But that's all gone from my heart. அவைகள் எல்லாம் என் இதயத்தை விட்டு போய்விட்டது. That is why I keep on saying, you must be filled with the Holy Spirit. ஆகவே தான் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். Not the Pentecostal way. பெந்தேகோஸ்து முறையிலே அல்ல, Romans 5:5 way. ரோமர் 5:5 வழியிலே. Where the Holy Spirit fills our hearts with the assurance of God's love. தேவன் நம்மை அன்பு வைத்திருக்கிறார் என்கிற நிச்சயத்தினாலே தேவன் நம் ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். That is different from your hearing from me that God loves you. தேவனை நேசிக்கிறார் என்று என்னிடத்தில் நீங்கள் கேட்பதை காட்டிலும் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட உணர்வு வித்தியாசமானது. Okay, you believe it in your mind. இப்போது நீங்கள் மனதிலே நம்புகிறீர்கள். When the Holy Spirit fills your heart, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இதயத்தை நிரப்பும் பொழுது you have no more doubt about it. அங்கே அதை பற்றி துளி அளவும் சந்தேகம் இல்லை. And you will always live under the sunshine of God's love. தேவனுடைய அன்பு என்கிற சூரிய பிரகாசத்தில் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள்.